அன்னை அபிராமியின் கடைக்கண் பார்வை பட்டாலே நமது வாழ்க்கை மாறும் என்பது உண்மை. அபிராமி பட்டதும் ஏற்பட்ட சோதனையை உடனே தீர்த்து வைத்தவள் அன்னை. எப்போதும் அன்னையை வழிபட்டால் நமது வாழ்வு சிறக்கும். அபிராமி அந்தாதியின் 9வது பாடலை பார்ப்போம். நமக்கு அனைத்தும் வசமாக கருத்தனை எந்த இதன் கண்ணன் வண்ண கனக வெற்பிற் பொருத்தனை பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரொருள் கூர் திருத்தனை பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தனை முரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே. கருத்தனை எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரொருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. விளக்கம். அபிராமி தாயே, என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன் மலையன மதத்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும். அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுதப்பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் நல்கியது. இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் நகையும் என் முன் காட்சியருள வேண்டும். காலனை வென்ற ஆலயம், அன்னையின் தோடு நிலவாக மாறிய ஆலயம், நமது ஆயுளை நீட்டிக்கும் ஆலயம், நம் தலைமுறைகள் வாழ்த்த பலமாய் வந்த ஆலயம் திருக்கடையூர் அன்னை அபிராமி ஆலயம்.